அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 82. மால் உலகு காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வாய்ந்திட அளிக்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இந்த பாடலினுடைய உரை விளக்கம்: திருமால் காக்கும் கடவுளாவார். உலகமெல்லாம் காக்கின்ற காவலனுக்கு குறைவற்ற வளம் நிறைபொருளும் பணிந்த அன்பு செய்யும் துண்டு திறனும் வாழ்வில் என்றும் விளங்க வேண்டும். அடியாருக்கு அடியேனாய், தொண்டனுக்கு தொண்டனாய், தாசனும் தாசனாய் இருத்தல் தான் ஒருவன் எல்லோருக்கும் எப்போதும் அன்பின் பண்பு செய்து கொண்டிருக்க முடியும். இத்தன்மையை பூரணமாக வழங்கி வைப்பது நம் அருட்பெரும் ஜோதி பதமாகும். தவ முயற்சியால் அருட்பத நிலை சேராது. முயன்று அடைந்த திரும பேறு ஓரளவு பொருளும் ஆற்றலும் தந்து காக்கும் பணியை தீயோரை தண்டித்து தூயோரை தாங்கி மேலேற்றி செய்தல் நல்லதாம். ஆனால் அருள் பத துணையை முழுமையாய் கொண்டு சுத்த சன்மார்கியாக வாழாத ஒருவன் என்ன மேன்மை அடைந்திட முடியும்? வள்ளல் பெருமான் அந்த அருட்பதம் பொருந்தி வாழும் பெருமையை எய்திவிட்டார். ஆதலின் அனைத்து உலகையும் காக்கும் பேராற்றலும் குறைவற்ற நிறைபொருளும் தாழ்ந்த அன்பு செய்யும் பெரும் குண பண்பும் கொண்டு விளங்கிவிட்டதால் எந்த மாலுக்கும் மேலான ஒருவனாய் அருள் பிரகாச வடிவோடு அனைத்து உயிர்களுக்கும் அருட்பெரும் ஜோதி நெறியில் செலுத்துவதற்கான முறையிலே காக்கும் பணியை மேற்கொண்டு விட்டுள்ளார். இது என்றென்றும் திருவருளால் தடையுறாது நடந்து எவருக்கும் பேரின்ப வாழ்வை வழங்கிவித்தல் நிச்சயம் என்று இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி 82வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். மால் உலகு காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வாய்ந்திட அளிக்கும் பதம்னு வள்ளல் பெருமான் பாடுறார். அப்ப திருமால் காக்கும் கடவுள் யாருன்னா திருமால் என்று சொல்றாங்க. அதனாலதான் அவர் காக்கின்ற காவலனுக்கு காவலா இருக்கிறாரு. அடியனுக்கு அடியனாய், தொண்டனுக்கு தொண்டனாய், தாசனுக்கு தாசனாய் இருக்கிற ஒரு ஏக இறைவனுடைய அன்பும் கருணையும் எப்படி இருக்கோ, தீயோர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேராற்றலை திருமால் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் காக்கும் கடவுள். நமக்கு தெரிஞ்சு இருக்கிறாரா திருமால் என்றது வேற. இறைவன் என்பவர் அதை சொல்லக்கூடிய செய்தி. மக்கள் மனிதனை போல திருமால் வந்தார் காத்தார் என்று எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா என்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு வினா. திருமால்னா என்ன அப்படின்ற வார்த்தை சொல்லதான் வள்ளல் பெருமான் சொல்றார். திருமால்னா இந்த உலகத்தை காக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தினுடைய காக்கக்கூடிய ஏக இறைவன்கள்ல அவரும் ஒருவர்.
அங்குங்கனாதபடி பிரகாசமாய் இருக்கக்கூடிய இறை சக்தியோடு இணைந்து இருக்கக்கூடியவர். அவர் மக்களுக்கு அதே தான் வள்ளல் பெருமான் தெய்வீக தன்மையை தனக்குள்ளாகவே பெற்றுக்கொண்டு அவர் வருவிக்க உற்ற காலத்திலிருந்து இறை சக்தி அவரை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இறை சக்தி அவரை ஆண்டு கொண்டு அனைத்து நிலையும் அந்த இறைவனுக்கு உரிய தகுதியும் பக்குவமும் மக்களை காக்குகின்ற பேரும் சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவி தனக்கு தெரிந்த தனக்கு அனுபவப்பட்ட அத்தனையும் திருவருட்பா என்ற பாடல் வரிகளில் மூலமாக அதை உணர்ந்து வாழ்ந்து காட்டியவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். யாருக்கு எனக்கு யாருமே இல்லைங்க, என்னை கை தூக்கி விட யாருமே இல்லைங்க, என்னை ஆன்மீக நிலையிலே உயர்த்துவதற்கு யாருமே இல்லைங்க என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு, ஜீவன்களுக்கு, புற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அகநிலையை காட்டி வைத்து ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற ஜோதி தரிசனம் காட்டி மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்திருக்கிற ஒரு சூக்கும நிலையை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மகான் தான் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.